ரெண்டாவது வசனத்துல நாம 2வது வசனத்திலிருந்து 6வது வசனம் வரைக்கும் சபையினுடைய நிலைமையை பார்க்க போகிறோம். சபையினுடைய நிலைமை, சபையினுடைய நிலைமை என்ன? ஆண்டவர் 1வது வசனத்துல சபையை குறித்து பேசுகிறார், சபையை குறிப்பிட்டு பேசுகிறார். எபேசு சபை, எபேசு சபையினுடைய தூதன், அந்த தூதனுக்கு இயேசு கிறிஸ்துவானவர் யாராக இருக்கிறார் என்பதை குறித்து அங்கே ஒரு வெளிப்பாட்டை கொடுக்கிறார். இப்பொழுது அந்த சபையில இருக்கிறதான நிலைமைகளை குறித்து அங்கே சொல்லுகிறதை பார்க்கிறோம். அந்த சபையில காணப்படுகிறதான நிலைமை 2 விதங்களிலே இருக்கிறது. ஒன்று பாராட்டுகளுக்குரிய நிலைமை, இன்னொன்று ஆண்டவருடைய எச்சரிக்கைக்கான நிலைமையை பார்க்க முடியும். ஒன்று என்ன நிலைமை? பாராட்டுதலுக்குரிய நிலைமை. இன்னொன்று என்னது? எச்சரிக்கைக்கான ஒரு நிலைமையை நாம் பார்க்க முடியும். இப்ப 2வது வசனம், 3வது வசனம், 6வது வசனத்தை வாசிக்க கேட்போம். உன் கிரியைகளையும் உன் கிரியைகளையும் உன் பிரயாசத்தையும் உன் பிரயாசத்தையும் உன் பொறுமையையும் உன் பொறுமையையும் நீ பொல்லாதவர்களை சகிக்க கூடாமல் இருக்கிறதையும் நீ பொல்லாதவர்களை சகிக்க கூடாமல் இருக்கிறதையும் அப்போஸ்தலர் அல்லாதவர்கள் தங்களை அப்போஸ்தலர் என்று சொல்லுகிறதை நீ சோதித்து அவர்களை பொய்யர் என்று கண்டறிந்ததையும் நீ சகித்துக் கொண்டிருக்கிறதையும் பொறுமையாய் இருக்கிறதையும் என் நாமத்தின் நிமித்தம் இளைப்படையாமல் பிரயாசப்பட்டதையும் அறிந்திருக்கிறேன். 6வது வசனம், நான் வெறுக்கிற நிக்கோலாய் மதஸ்தரின் கிரியைகளை நீயும் வெறுக்கிறாய், இது உன்னிடத்தில் உண்டு. அல்லேலூயா. இப்போ ஆண்டவர் எபேசு சபையினுடைய பாசிட்டிவான காரியத்தை பேசுகிறத பார்க்கிறோம். அந்த சபைக்குள்ள 2 நிலை இருக்கிறது, ஒன்று பாசிட்டிவ், இன்னொன்று நெகட்டிவ். அப்ப அந்த அந்த சபையில காணப்பட்டதான பாசிட்டிவான காரியம் என்னென்ன என்று ஆண்டவரே பட்டியலிட்டு காண்பிக்கிறார். அப்ப என்னென்ன பட்டியலிடுகிறார்னு பார்த்தீங்கன்னு சொன்னா, உன் கிரியைகளை அறிந்திருக்கிறேன் என்று சொல்லுகிறார். அப்ப இந்த எபேசு சபையானது தேவனுக்காக அது எடுத்த கிரியைகள், செய்ததான கிரியைகள் என்ன என்ன என்பதை குறித்து ஆண்டவர் நன்றாக அறிந்திருந்தார். அடுத்து சொல்றார், உன் பிரயாசத்தையும் அறிந்திருக்கிறேன், உன் பொறுமையையும் அறிந்திருக்கிறேன், நீ பொல்லாதவர்களை சகிக்க கூடாமல் இருக்கிறதையும் அறிந்திருக்கிறேன். அப்போஸ்தலர் அல்லாதவர்கள் தங்களை அப்போஸ்தலர்கள் என்று சொல்லியும் அவர்களை நீ சோதித்து அவர்களை பொய்யர் என்று கண்டறிந்ததையும் அறிந்திருக்கிறேன். அது மட்டுமல்ல, நான் வெறுக்கிற நிக்கோலாய் மதஸ்தருடைய கிரியைகளையும் நீ வெறுக்கிறாய், இது உன்னிடத்தில் உண்டு என்பதை குறித்து ஒரு பாசிட்டிவான ஒரு நற்சாட்சியை அந்த சபைக்கு சொல்லுகிறதை பார்க்கிறோம். கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துவோமா? ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். ரட்சிக்கப்பட்ட தேவனுடைய பிள்ளையே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்ட, ஞானஸ்நானம் என்ற ஒரு உடன்படிக்கை செய்து கொண்ட தேவனுடைய பிள்ளையே, இந்த சபையோடு நம்மை பொருத்தி பார்க்க வேண்டும், நம்மை ஒப்பிட்டு பார்க்க வேண்டும். இந்த வெளிப்படுத்தின விசேஷத்தில் சொல்லப்பட்டிருக்கிறதான இந்த 7 சபைகளும் நம்மோடு பொருத்தி பார்க்கக்கூடிய சபை, நம்மோடு ஒப்பிட்டு பார்க்க வேண்டிய சபை. நம்முடைய தனிப்பட்ட வாழ்க்கையில நான் எபேசு சபையை போல இருக்கிறேனா என்று நம்மை இணைத்து பார்க்க வேண்டிய, ஒப்பிட்டு பார்க்க வேண்டிய, பரிசோதித்து அறிய வேண்டிய ஒரு பகுதி தான் இந்த 7 சபைகளும். அல்லேலூயா. அப்போ இந்த 7 சபைகளையும் நாம் படிக்கும்போது நமக்கு தெரிஞ்சிடும் நான் எந்த சபையை சார்ந்தவன் என்பதை நாம் விளங்கி கொள்ள முடியும். அல்லேலூயா. இப்போ முதலாவது இந்த எபேசு சபையினுடைய இந்த பாசிட்டிவான காரியங்களை, நல்ல விஷயங்களை ஆண்டவர் அங்கே பட்டியலிடுகிறார். இன்றைக்கும் நம்முடைய ஜீவிதத்தில் ஆண்டவர் இயேசு ஒருவேளை சொப்பனத்தின் வழியாய் வந்து உங்களுடைய வாழ்க்கையை பட்டியலிடுவார் என்றால், லிஸ்ட் போட்டு கொடுப்பார் என்றால், இங்கே சொல்லப்படுகிறதான லிஸ்ட ஆண்டவர் காண்பாரா? உங்களை பார்த்து சொல்ல முடியுமா? சொல்லக்கூடிய அளவில் நம்முடைய ஆவிக்குரிய ஸ்திரத்தன்மை, ஆவிக்குரிய வளர்ச்சி இருக்கிறதா? இப்பவே நீங்க கொஞ்சம் பரிசோதனை செய்து பாருங்க. அந்த 2வது வசனத்துல சொல்லப்பட்டிருக்கிற காரியத்தை அப்படியே கொஞ்சம் கவனிங்க. 3வது வசனத்தையும் பாருங்க. நீ சகித்து கொண்டிருக்கிறதையும் பொறுமையா இருக்கிறதையும் என் நாமத்தின் நிமித்தம்
இளைப்படையாமல் பிரயாசப்படுவதையும் அறிந்திருக்கிறேன் என்று சொல்லுகிறார். அப்ப இந்த பட்டியல் உங்ககிட்ட இருக்குதா? ஆண்டவர் சொல்லுகிற எபேசு சபைக்கு சொல்லுகிறதான கிரியைகள் நம்ம கிட்ட இருக்குதா? நற்கிரியைகள், தேவனுடைய ராஜ்யத்தின் வளர்ச்சிக்காக, கிறிஸ்துவினுடைய சுவிசேஷத்தின் பிரபலியத்திற்காக நாம் செய்கிற கிரியைகள் என்னென்ன கிரியைகளை நாம் செய்து கொண்டிருக்கிறோம்? இந்த கிரியைகளை கர்த்தர் உன்னிடத்தில் பார்க்க முடியுதா? உங்க மனசாட்சியை பார்த்து நீங்களே கேளுங்க, உங்ககிட்ட இந்த கிரியைகள் இருக்குதான்னு கேளுங்க. அடுத்து என்ன சொல்லுகிறார்? உன் பிரயாசம் ஆண்டவருக்காக, இயேசுவுக்காக, இயேசு கிறிஸ்துவினுடைய ராஜ்யம் உங்களுக்குள்ளே ஸ்தாபிக்கப்படும்படியாக, உங்கள் நிமித்தமாய் உங்கள் அருகாமையில் இருக்கிறவர்களுக்குள்ளே ஸ்தாபிக்கப்படும்படியாக நீங்க எவ்வளவு பிரயாசப்படுறீங்க? இயேசுவுக்காக, அவருடைய நாமத்துக்காக, அவருடைய ராஜ்யத்துக்காக என்ன பிரயாசம் எடுக்கிறீங்க? அல்லேலூயா. ஆண்டவருக்காக நீங்க என்ன பிரயாசம் எடுக்கிறீங்க? உங்களுக்காக பிரயாசம் எடுப்பீங்க. கவனிங்க, நாம் தேவ ராஜ்யத்திற்காக என்ன பிரயாசம் எடுக்கிறோம்? ஆனா தேவ ராஜ்யத்திற்காக நீங்க என்ன பிரயாசம் எடுக்கிறீங்க? உங்களை பரிசோதிச்சு பார்த்துருக்கீங்களா? நான் ஆண்டவருக்காக என்ன சேவை செய்யறேன், என்ன உழைப்பு உழைக்கிறேன்? ஆண்டவர் என்னை ஆசீர்வதிக்கிறார், ஆண்டவர் என்னை போஷிக்கிறார், ஆண்டவர் என்னை உடுத்துவிக்கிறார், ஆண்டவர் என் வியாதியை மாற்றுகிறார், எல்லாமே அவரிடத்திலிருந்து நான் பெற்றுக்கொள்ளுகிறேன். ஆனா நான் ஆண்டவருக்காக என்ன பிரயாசம் எடுக்கிறேன்? எந்த பிரயாசத்தை வச்சு நான் ஆண்டவரிடத்துல உரிமையோட ஆண்டவரே என்ன ஆசீர்வதின்னு கேட்க முடியும்? அல்லேலூயா. அப்ப தேவனிடத்திலிருந்து நன்மைகளை பெற்றுக்கொள்ளுகிற நாம், நன்மைகள்ல பிரதானமான நன்மை என்ன? ஜீவன். கிறிஸ்து சிலுவையிலே நமக்காக கொடுத்த ஜீவன் தான் பிரதானமானது. நித்திய ஜீவனுக்கு நம்மை தகுதிப்படுத்தி இருக்கிறார். பரலோக வாழ்க்கைக்கென்று நம்மை அழைத்திருக்கிறார், உறுதிப்படுத்தியிருக்கிறார். பரிசுத்த ஆவியினாலே நம்மை முத்தரித்து வைத்திருக்கிறார். அப்ப இப்படிப்பட்ட தெய்வத்தினாலே அழைக்கப்பட்ட நீங்களும் நானும் அவருக்காக என்ன கிரியை செய்தோம், என்ன பிரயாசம் எடுத்துக்கொண்டு இருக்கிறோம்? வீட்டுக்காக பிரயாசப்படுறதை தவிர்த்து வேற என்னதான் நம்ம பிரயாசப்படுறோம்? அப்ப எதை வச்சுங்க நம்ம ஆண்டவர் ஆசீர்வதிக்கலைன்னு சொல்லி நம்ம சொல்றது? புரியுதுங்களா நான் சொல்றது? அவர் ஏற்கனவே எல்லாவற்றையும் நமக்காக செய்து முடித்து விட்டார். சங்கீதக்காரன் சங்கீதத்திலே பாடுகிறான், கர்த்தர் எனக்காக யாவற்றையும் செய்து முடிப்பார் என்று சொல்லி பாடினான். ஆனால் நீங்களும் நானும் சொல்ல வேண்டியது என்ன தெரியுமா? கர்த்தர் எனக்காக எல்லாவற்றையும் செய்து முடித்து விட்டார். அப்படித்தானே? கல்வாரி சிலுவையில நமக்கான எல்லாவற்றையுமே செய்து முடித்து விட்டார். நம்முடைய இம்மைக்குரிய வாழ்க்கைக்கான, மறுமைக்குரிய வாழ்க்கைக்கான, நித்தியம் வரைக்கும் உள்ள வாழ்க்கைக்கான அனைத்து விஷயங்களையும் கர்த்தர் நிறைவேற்றி விட்டார். கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துவோமா? இதுக்கு மேல நமக்காக செய்ய வேண்டியது ஒன்றுமே இல்லை. அப்ப இப்படி இருக்கும்போது நம்முடைய வாழ்க்கையில ஒரு உலக பிரகாரமான இன்றைக்கு இருந்து நாளைக்கு அழிந்து போகக்கூடிய ஒரு பொருளாதார காரியத்தின் நிமித்தமாக நாம் தேவனுக்கு எடுக்கிற பிரயாசம் என்ன? உலகத்துக்கு தானே ஓடுறோம், நம்முடைய சொந்த காரியத்துக்கு தானே அதிகமா பிரயாசப்படுறோம், அலையிறோம். ஆனா தேவனுக்காக பிரயாசப்படுறோமா? இயேசுவுக்காக பிரயாசம் எடுக்கிற அனுபவம் நம்ம கிட்ட இருக்குதா? என்னைக்காவது யோசித்து பார்த்துருக்கிறோமா?